வரமத்துல்லாஹி வரகாத்து. உங்கள் செஃப் ஆமீர். ஒயிட் ரைஸுக்கு, பிரைட் ரைஸுக்கு, சப்பாத்திக்கு, இது எல்லாத்துக்கும் ஒரு அருமையான ஒரு சைடிஷ் முட்டை மசாலா எப்படி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோல நான் சொல்லி காமிக்க போறேன். இப்ப நம்ம லேட் நைட்டா வரும்போது உங்களுக்கு வந்துட்டு அதாவது வெளியில போயிட்டு நீங்க லேட் நைட்டா வரும்போது ஒரு எளிமையான ஒரு டிஷ் இது செய்யறது. இது ஒரு சப்பாத்திக்கோ ஒரு ரைஸுக்கோ வந்துட்டு அவ்வளவு அருமையா இருக்கும். இந்த முட்டை மசாலா எப்படி செய்யலான்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. கடாயில 3 டேபிள் ஸ்பூனு ஆயில நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது சுத்தமான நாங்க கடலை எண்ணெய் தான் நாங்க ஆட் பண்ணியிருக்கேன். இப்ப எண்ணெய் சூடானோன்னு 3 கிராம், அதாவது 1 கிராம் பட்டை, 1 கிராம் ஏலக்காய், 1 கிராம் கிராம்பு ஆயில் ஆட் பண்ணிருக்கோம். இப்ப இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் நல்லா பொரியுது. பொரிஞ்சதுக்கு அப்புறம் இதுல 200 கிராம் ஆனியனை இதுல நம்ம நல்லா சாப் பண்ண மாதிரி இருக்கு. அதை அந்த ஷேப்ல நான் கட் பண்ணியிருக்கேன். இதுல 200 கிராம் ஆனியனை நான் இதுல ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆனியன் நம்மளுக்கு சாத்தே ஆயிட்டு இருக்கு. ஆனியன் ஒரு லைட் கலர் வர வரைக்கும் நம்ம இதை நல்லா நம்ம வேக வைக்கணும். ஆனியன்ல கொஞ்சமா நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணோம்னா இதுல இருக்க ஆயில் அதாவது அந்த தண்ணி நல்லா கொஞ்சம் சீக்கிரமா நம்மளுக்கு வெங்காயம் சீக்கிரமா நம்மளுக்கு குக் ஆகும். இப்ப நம்மளுக்கு வெங்காயம் நல்லா வெந்துகிட்டு இருக்கு. வெங்காயம் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் இப்ப லைட் கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுல இப்ப நம்மளுக்கு ஆனியன் குக் ஆகிட்டு இருக்கு. இதுல 2 கொத்து புதினா அந்த தலையை மட்டும் பறிச்சு இந்த புதினா இந்த இதுல சேர்த்துக்கிறோம். இந்த ஆனியனோட அந்த புதினா வேகும்போது ஒரு நல்ல நம்மளுக்கு ஒரு வாசனை கிடைக்கும். இது கூட 3 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஸ்பைசி வேணும்னா இன்னும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 3 போதுமானது. நல்ல ஒரு காரம் வரும். இப்ப நம்மளுக்கு வெங்காயம் கொஞ்சம் லைட் கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுல நம்ம இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம இதுல நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இந்த இஞ்சி பூண்டு நல்லா வேகணும். அதை வெந்தாதான் நம்மளுக்கு ஒரு மனமும் கிடைக்கும். அந்த ஒரு பச்சை சும்மலோட நீங்க தக்காளி ஆட் பண்ணீங்கன்னா ஒரு மாதிரி நெஞ்சு எரிச்சல், அந்த மாதிரி ஒரு அசிடிட்டி அந்த மாதிரி வரும். இப்ப பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்மளுக்கு இஞ்சி பூண்டு ரெடி ஆயிடுச்சுன்னு நம்ம ஒரு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்ப இதுல 200 கிராம் தக்காளியை நம்ம ஆட் பண்ண போறோம். 200 கிராம் வெங்காயம்னா 200 கிராம் தக்காளி ஆட் பண்ணி இப்ப நம்ம தக்காளியை நல்லா நம்ம வேக வைக்கலாம். இப்ப தக்காளி நம்ம லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி நல்லா கரைஞ்சிற அளவுக்கு குக் ஆனாதான் நம்மளுக்கு மசாலா நல்லா ஒரு டேஸ்டியாவும் இருக்கும், ஒரு மசாலாவாகவும் இருக்கும். நம்மளுக்கு தக்காளி நல்லா வெந்து வருது. ஒரு அரைப்பதம் வெந்துருச்சு. இதுல நம்ம மிளகாத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் இதுல நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அப்பதான் இந்த நல்ல ஒரு கலர் கிடைக்கும் இந்த தக்காளி கூட வேகும்போது. அதோட 2 சிட்டிகை, அதை இந்த கையில பிடிச்சு போடுவாங்க பாத்தீங்களா, சிட்டிகை, அந்த மாதிரி 2 சிட்டிகை மஞ்சத்தூளை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு மசாலா இப்ப ரெடி ஆயிடுச்சு. இதுல 1/4 டீஸ்பூனு ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியா மிளகுத்தூள், 2 சிட்டிகை கரம் மசாலா. இதுல மல்லித்தூள் நம்ம சேர்க்கறது கிடையாது. மல்லித்தூள் இல்லாம தான் நம்ம இந்த மசாலாவை நம்ம ரெடி பண்ண போறோம். இப்ப நம்மளுக்கு மசாலா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிருச்சு. நம்ம எங்கனாச்சும் வெளியில போயிட்டு நம்ம லேட்டா நைட்ல வரும்போது இந்த முட்டை மசாலா ஈஸியா நம்ம ரொம்ப டைம் சேவ் ஆகும், ஈஸியாவும் செஞ்சிடலாம். இதை ப்ரிப்பரேஷன் பண்றது அதிக டைம் எடுக்காது. இந்த முட்டை மசாலா பார்த்தோம்னா எல்லா ரைஸுக்குமே மேட்ச் ஆகும். வெரைட்டி ரைஸுக்கு, சப்பாத்திக்கு, வெஜிடபிள் பிரியாணிக்கு எல்லாத்துக்கும் ஒரு அருமையான ஒரு சைடிஷ்.
இந்த மசாலா வந்து நான் வந்து 6 முட்டைக்கு வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்ப நம்ம முட்டையை நான் பாயில் பண்ணி அதை 1/2 நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இந்த முட்டையை வந்து இந்த மசாலாவோட நம்ம இப்ப ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணிட்டு வந்து நம்ம ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஒரு லைட்டா தான் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா முட்டை உடைஞ்சிரும். முட்டை உடையாம வந்துட்டு லைட்டா நம்ம வந்து இப்ப மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த முட்டை மசாலா வந்து ஒரு பிகினர்ஸ் கூட வந்து ஈஸியா வந்து இந்த நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பார்த்தாங்கன்னா வந்துட்டு அவங்க கூட வந்து ஈஸியா செய்யலாம். பேச்சுலர்ஸ்க்கும் வந்து ஒரு அருமையான ஒரு ஈஸியான ஒரு டிஷ். இதுக்கு மேல வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மல்லி இலையை வந்து அப்படி மேலாவில் நம்ம தூவிடலாம். இப்ப இந்த மல்லித்தலையை தூணுன்னு பாருங்க எவ்வளவு ஒரு அழகாவும் இருக்கு. அது இல்லாம இந்த மல்லித்தலையோட பிளேவரும் வந்துட்டு இந்த முட்டை மசாலாவுக்கு வந்து ஒரு அருமையா இருக்கும். இந்த முட்டை மசாலா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.